வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். புத்தி கூர்மையும் சுறுசுறுப்பும் கொண்ட உங்களுக்கு வருமானத்திற்கு என்றுமே பஞ்சம் என்பது இருக்காது. எப்படியாவது எந்த ஒரு வேலைக்காவது சென்று வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் பணத்தை சேமிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் மிதுனம் ராசியான நீங்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எவ்வளவுதான் வருமானத்தையே நீங்கள் சம்பாதித்தாலும் பணம் என்பது கையில் தங்காமல் வறுமையின் காரணமாக பிரச்சனைகளும் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எழுந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய மனதிற்குள் அடிக்கடி தோன்றுவது ஒன்றே ஒன்று தான். நானும் தினசரி இரவும் பகலும் பார்க்காமல் வேலைக்கு செல்கிறேன், இருந்தாலும் என்னுடைய கையில் பணமானது தங்கமாடிக்கிறது என்கிற ஒரு கவலைகள் தான் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். கை நிறைய பணம் சம்பாதித்த காலத்திலும் கூட எதிர்பாராத குடும்ப செலவுகள், மருத்துவ செலவுகள் மற்றும் மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ததிலேயே உங்களின் பணமெல்லாம் பனி போல கரைந்து போனது என்பதை உணரக்கூடிய ஒரு காலகட்டங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எவ்வளவு சம்பாதித்தும் நமக்கென்று ஒரு ரூபாய் கூட சேமிக்க முடியவில்லையே என்று இயங்கிய நாட்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே உண்டு. ஒரு கட்டத்தில் தினசரி உணவிற்கும் சாப்பாட்டிற்கும் கூட மிகவும் சிக்கனமாக வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு கூட நீங்கள் தள்ளப்பட்டீர்கள். ஆனால் ஒரு முறை நீங்கள் யோசித்து பார்த்தால், ஆரம்பத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை நான் நன்றாக வாழ்ந்து கொண்டும் இருந்தேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட திடீரென்று இந்த நிலைமை ஏற்பட்டது என்று தெரியவில்லையே என்று மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொண்டு உங்களையே நீங்கள் குழப்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் நிச்சயமாக அதிகமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அது ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று உங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களைத்தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இதுவரைக்கும் உங்களுடைய காலங்களும் நேரங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நெருங்கியவர்களே சில விஷயங்களுக்கு காரணமாகவே உங்கள் வாழ்க்கைக்குள்ள அமைந்து விட்டார்கள். மிதனம் ராசி அன்பர்களே, அந்நியர்கள் தரக்கூடிய காயத்தை விட நெருக்கமானவர்கள் தரக்கூடிய காயங்கள் மிகவும் ஆழமானது. அது மட்டும் அல்லாமல் அது மறக்க முடியாதது என்பதை நீங்கள் இப்பொழுது உணரக்கூடிய ஒரு தருணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கையும் அன்பும் அதிகமாக இருக்கும் இடத்தில் தான் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை நன்றாக புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்த சிலரிடமிருந்து எதிர்பாராத ஒரு மனவேதனைகள் மட்டுமே தான் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும், அது என்னை இந்த அளவுக்கு பிரச்சனையில் ஆழ்த்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அது உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னும் அது கஷ்டங்களையும் கவலைகளையும் தான் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய மனதை திறந்து பேசியிருக்கலாம். உங்களுடைய சந்தோஷங்களையும் கவலைகளையும் கூட நீங்கள் நிறைய நபரிடம் பகிர்ந்து கூட கொடுத்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில முக்கியமான இடத்தை கொடுத்த ஒரு நபர்களும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அதே மனிதர்கள் சில செயல்கள் உங்களுடைய மனதளவில் பாதிக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக நடத்தியிருப்பார்கள். இது எப்படி நடந்தது, இது நடப்பதற்கான சாத்தியங்கள் என்ன என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் பொதுவாகவே அனைவருடனும் எளிதில் பழகக்கூடிய குணம் கொண்டவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அவர்கள் உறவுகளை உருவாக்குவதில் திறமைசாலிகள். ஆனால் அதே சமயத்தில் அதே ஒரு நேரத்தில் யாரை எவ்வளவு நம்ப வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள சில கசப்பான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவைப்படும். நீங்கள் அனைவரின் மீதும் அதிகப்படியான நம்பிக்கையும் அதிகப்படியான அன்பும் வைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றப்பட்டு கொண்டு தான் இத்தனை நாட்களும் இருப்பீர்கள். அது உங்களுக்கு நிச்சயமாக நன்றாகவே தெரியும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விமர்சித்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளம். உங்களுடைய நல்ல எண்ணத்தை தவறாக பயன்படுத்தியவர்களும் நிச்சயமாக இருந்தார்கள். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு மனிதர்களை அறிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடத்தை மட்டுமே தான் உங்களுக்குள்ள தேடி கொடுத்தது. இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்தும் அறிந்தும் நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பது நிச்சயமாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதனை மட்டும் நீங்கள் மனதிற்குள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுத்துவிடும். நான் இதுவரை
இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். உங்கள் வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ள சொல்லுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது பிறக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. செய்யக்கூடிய காரியங்களில் எதிர்பார்த்திருந்த பலன்கள் கால தாமதமாகவே கிடைத்தாலும் அது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் அமையும். ஆனால் நீங்கள் இதுவரை அது அப்படி நடக்கும், இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கிடையாது. அந்த நிகழ்வுகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. கணவன் மனைவி இடையே அனுசரித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அரசு தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள், எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அலைச்சல்கள் மூலம் உடல் சோர்வுகள் அவ்வப்போது ஏற்பட்டு அது தானாகவே நீங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் என்பது வேண்டும். கவனமாக நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை முடிந்த அளவுக்கு தவிர்த்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களின் நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்துவிடும். அதே போல மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் கண்ணீரை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறார்கள். இத்தனை காலமாக உங்களுடைய உழைப்பையும் அன்பையும் சுரண்டி கொண்டு உங்களுடைய கண்ணீரை கூட அலட்சியப்படுத்திய மனிதர்களுக்கு மத்தியில் இனிமேல் உங்களின் உண்மையான குணத்தையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க போகிறார்கள். அவர்கள் நண்பர்களாகவோ வாழ்க்கை துணைகளாகவோ அல்லது நல்ல ஒரு வழிகாட்டிகளாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது இருப்பார்கள். உங்களின் வேதனைகளை பகிர்ந்து கொள்ளவும் உங்களுக்கு தோள் கொடுத்து வைக்க உயர்த்தவும் புதிய நல்லுறவுகள் அமைவது உங்களின் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகவே இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நன்மைகளை மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இனி உங்களுடைய கண்ணீரை மறைத்து சிரிக்க வேண்டிய நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைந்துவிடும். இதுவரைக்கும் இந்த ஒரு நிகழ்வைத்தான் நீங்கள் செய்து கொண்டு இருந்தீர்கள். கண்ணீரை யாருக்கும் காட்டக்கூடாது, காட்டினால் மற்றவர்கள் நம்மளை என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து கொண்டு கண்ணீரை காட்டாமல் சிரித்த முகத்துடன் ஒரு போலியான முகமாகவே இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீர்கள். அந்த ஒரு நிலைமைகள் இப்பொழுது மாற்றப்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. கடந்த காலத்தில் கிடைக்காத புரிதல் இனிமேல் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இந்த ஒரு நேரத்தையாவது நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்த வேண்டும். உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தினால் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளையும் பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தையும் நிச்சயமாக நீங்கள் தேடி கொடுத்து உணர்வீர்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். கிடைத்தாலும் அது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் அமையும். ஆனால் நீங்கள் இதுவரை அது அப்படி நடக்கும், இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கிடையாது. அந்த நிகழ்வுகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. கணவன் மனைவி இடையே அனுசரித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அரசு தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள், எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அலைச்சல்கள் மூலம் உடல் சோர்வுகள் அவ்வப்போது ஏற்பட்டு அது தானாகவே நீங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் என்பது வேண்டும். கவனமாக நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை முடிந்த அளவுக்கு தவிர்த்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களின் நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்துவிடும். அதே போல மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் கண்ணீரை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறார்கள். இத்தனை காலமாக உங்களுடைய உழைப்பையும்